வணக்கம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த யோகால பலர் உடலுடைய அசைவு இல்லாம பிரெயினுக்கு நிறைய ஒர்க் பண்ணிட்டு உடல் அசைவு இல்லாம இருக்கிறதா சில நேரங்களில் சர்க்கரை நோய்க்கு வழிவகுத்துது. அதனால தினசரி வாழ்க்கையில சர்க்கரை நோய் வராமல் தடுக்கணும்னா உடல்ல இருக்கிற எல்லா பார்ட்டுக்குமே ஆக்டிவ்னஸ் வர மாதிரி உடலுக்கு உற்சாகம் தரக்கூடிய சில பயிற்சி முறைகளை பண்ண அன்னைக்கு பொழுது ஃபுல்லாவே அந்த எனர்ஜி நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா எறும்பு இருக்கிறதுலே சின்னது, அதனுடைய சுறுசுறுப்பு எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. எறும்பு எப்பயுமே தூங்கி எழுந்த உடனே கண்டிப்பா ஸ்டிச்சிங் எக்ஸசைஸ்னு சொல்லக்கூடிய கை கால்களை நல்லா நீட்டி மடிச்சு அது மாதிரி ஸ்டிச்சிங் ஒரு கொஞ்சம் 10-15 வாட்டி செய்துட்டு தான் அதனுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுது. இது உலக உண்மை. அதனால எறும்பு அந்த சுறுசுறுப்பு இருக்கிற காரணமே காலை நேரத்தில் அது எழுந்த உடனேவே ஸ்டிச்சிங் பண்றதால தான். அதனால உடலுக்கு உற்சாகம் வர வேண்டும், சர்க்கரை நோய் வராமல் தடுக்கணும், வந்த நோயை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், மேல ஒரு பெரிய லெவலான இன்சுலின் லெவலுக்கு போகாத இருக்குன்னா உடலுக்கு உற்சாகமாகக்கூடிய எல்லா பார்ட்டுக்குமே இந்த எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இந்த உடலை உற்சாகமூட்ட பயிற்சியை பண்ணா நல்லா இருக்கும். அதாவது உடல்ல பாதத்துல இருந்து தலை வரைக்கும் இந்த பயிற்சியை நம்ம பண்ண போறோம். முதல்ல கால் பாத விரல்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டு நகம் சொத்தையாகிறது, கால் அடிப்பட்ட சீக்கிரமா ஆறுறதில்ல, சில நேரங்கள் எலி அது மாதிரி எறும்பு அதெல்லாம் கடிக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் இல்லாதனால. அதனால கால் பாதத்துல நம்ம எக்ஸசைஸ் பண்ண ரத்த நாளங்கள்ல திசுக்கள்ல ரத்த ஓட்டம் நல்லா பாயும் போது இந்த இடம் நல்ல எனர்ஜியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத விரல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இடுப்பை பிடிச்சிட்டு பக்கவாட்டில் 2 பாத்தையும் ஒண்ணா வச்சுட்டு ஒரு 5 தடவை நல்ல உடலுடைய எடை ஃபுல்லா 10 விரல கொண்டு போறோம். திரும்ப மெதுவா கொண்டு வரணும். ஜம்ப் பண்ணாத, ரொம்ப ஸ்லோவா ஜென்ட்லா ஸ்மூத்தா பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். மூச்சு இழுத்துட்டே மேலே போறோம். பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட், பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். இந்த மூமெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குதிக்கால் பாதங்கள் நல்ல மேல நல்லா ரைஸ் ஆகும். பிரீத் இன் அப், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். இந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப வீக்கா இருக்கு, சாதாரண நிக்கிறதுக்கு கஷ்டம், அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜன்னலை பிடிச்சிட்டோ அல்லது ஏதாவது மேல ஒரு பில்லர் மாதிரி ஏதாவது பிடிச்சிட்டு இந்த மூவ்மெண்ட்டை பண்ணுங்க. பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தா பண்ணுங்க, ரொம்ப ஸ்பீடா பண்ணாதீங்க. சில நேரங்களில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த பாதிப்பு நம்ம வேகமா செய்யும்போது வலியை உண்டாக்கணும். இப்போ கால் பாதங்கள் மணிக்கட்டு முடிஞ்சுது. அடுத்து காலுடைய அடுத்த பகுதினா ஆங்கிள் சொல்லக்கூடிய மணிக்கட்டு பகுதி. இந்த பகுதியை மெதுவா திருப்புறோம், திரும்ப க்ளோஸ் பண்றோம். உடலுக்கு உற்சாகமூட்ட பயிற்சியில காலுடைய மணிக்கட்டு பகுதிக்கு நன்கு இயங்குவதற்கு உற்சாகத்தை தரக்கூடாது. ஓபன் பண்றோம், திரும்ப க்ளோஸ் பண்றோம், ஓபன் பண்றோம், க்ளோஸ் பண்றோம், ஓபன் பண்றோம், க்ளோஸ் பண்றோம், மறுபடியும் ஓபன் பண்றோம், க்ளோஸ் பண்றோம். 10 விரலுக்கு முடிஞ்சு அடுத்த மணிக்கட்டு பகுதியினுடைய ஒரு பகுதிக்கு பண்ணோம். மறுபடியும் காலை கொஞ்சம் கேப் கொடுக்கிறோம். எப்படி நம்ம எதிர்ப்புறமா ஓபன் பண்ணோம் அதே போல உள்முகமாக திருப்பணும். க்ளோஸ் பண்றோம், திரும்ப ஓபன் பண்றோம், க்ளோஸ் பண்றோம், ஓபன் பண்றோம், மறுபடியும் க்ளோஸ் பண்றோம், ஓபன் பண்றோம். ஸோ மறுபடியும் பழைய நிலை கொண்டு வரோம். பார்த்தீங்கன்னா கால் 10 விரலுக்கு தூண்டுதல் நரம்பு மண்டலம் ஃபுல்லாவே கொடுக்குறோம். அக்குப்ரெஷர் பாயிண்ட் நல்லா கிடைக்குது. மணிக்கட்டு பகுதி இந்த பயிற்சி நீங்க தினசரி பண்ணீங்கன்னா நடக்கும்போது ஏதாவது பாத்ரூம்ல எல்லாம் ஸ்லிப் ஆனா கூட உங்களுக்கு சுளுக்கு பிடிச்சி கால் வீக்கம் அல்லது போன்ல மைல்டு கிராக் இது போல வராம தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஸ்டிச்சிங் எக்ஸசைஸ்ல இருக்கு. அடுத்து காலுடைய மூட்டு பகுதிக்கு கொஞ்சம் கேப் கொடுக்கிறோம். மூட்டு பகுதிக்கு கால் பாதத்துக்கு கொடுத்துட்டு மூச்சு இழுத்துட்டே கை தூக்குறோம். திரும்ப நார்மலா வந்துடும். ஸோ காலுடைய இணைப்பான மூட்டு பகுதிக்கு வயதாட்டாலே மூட்டில் ஒரு குழு பசத்தன்மை இழந்துரும். அதனால பல பிரச்சனைகள் வரும். ஸ்டிச்சிங்ல மார்னிங்ல நம்ம காலை நேரத்தில் உடலுக்கு உற்சாகம் தரக்கூடிய இந்த சிறிய உடற்பயிற்சியை பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பயனை தரும். அதுக்கடுத்து இடுப்பு பகுதி. இந்த இடுப்பு பகுதி வரும்போது முதல்ல இடுப்பை பிடிச்சிட்டு மெதுவா ஹிப் ரொட்டேஷன். நம்ம உடம்போது மாவு ஆற்ற ஒரு கல்லு மாதிரி இமேஜினேஷன் பண்ணிட்டு நடுவில் குழைவியும் சுத்தி இருக்கிற அந்த பகுதி பாத்திரம் மாதிரி வச்சுட்டு மெதுவா சுத்துறோம். திரும்ப ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ கால் பாதங்கள் ட்விஸ்டே ஆகக்கூடாது. கால் பாதம் தரையிலே இருக்கணும். இடுப்பு பகுதி மட்டும் இடுப்பால ஒரு வட்டம் போட்டது போல மெதுவாக கொண்டு வரோம். இந்த பக்கம் ஒரு 3னா இந்த பக்கம் ஒரு 3 தடவை செய்தா போகணும். ஸோ இடுப்புக்கு சுழல் பயிற்சியால இடுப்பு எலும்புகள் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்குமே எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அடுத்து இடுப்பினுடைய மேல் பகுதிக்கு மறுபடியும் மூச்சு எடுக்கிறோம், மூச்சை விட்டுட்டே வரோம்.
ஸோ உடம்பை மேலே தூக்கும் போதெல்லாம் மூச்சு இழுக்கணும், குனியும் போதெல்லாம் மூச்சு விடணும். அப்பொழுதுதான் உங்களுக்கு உடம்புல எந்த பிடிப்பும் இல்லாமல் மூச்சினுடைய அசையும் உடலுடைய அசையும் ஒரே ஈவனாக இருக்கும். ஸோ கால் மூட்டுக்கு அடுத்து இடுப்பு பகுதி ஆகிடுது. இடுப்பு பகுதியில் அந்த ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லக்கூடிய முதுகு எலும்புக்கு தேவையான எனர்ஜி. அடுத்து வந்து இடுப்பினுடைய பக்கவாட்டு தசைகளை இயக்கக்கூடியது. திரும்ப மீண்டும் ஓய்வு நிலைக்கு வரும். பார்த்தீங்கன்னா இந்த 10 நிமிடங்கள் 15 நிமிடம் செல்லக்கூடிய உடலுக்கு உற்சாகம் தரும் இந்த உடற்பயிற்சிகளை யோகாவுடைய பேசிக்கில் பண்ணும்போது சர்க்கரை நோயில் பாதிக்கப்பட்ட எல்லா உறுப்புகளுமே ரத்த ஓட்டத்தை நன்கு பாய்ச்சி நல்ல வேர்வை வர செய்யும். திசுக்களுக்கு போதுமான அளவுக்கு ரத்த எனர்ஜியை வந்து கொண்டு போகக்கூடியது. பாத விரல்கள் ஆயிடுச்சு, மணிக்கட்டு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் மூட்டு பகுதி ஆயிடுச்சு, இடுப்பு பகுதி ஆயிடுச்சு. இடுப்பில் 2-3 மூமெண்ட் பண்ணோம். அடுத்து வந்து தோள்பட்டை பகுதி, கைகள். கைகளுக்கு வரும்போது கால்களை ஒன்று சேர்த்துக்கிறோம். மறுபடியும் கையுடைய ரத்த ஓட்டத்தால் கைக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கிற மாதிரி. மறுபடியும் மீண்டும் ஆன்டி கிளாக். அதனால சர்க்கரை நோய் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அல்லது எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு பகுதியாக பயிற்சி செய்யணும். இப்போ உங்களுக்கு வந்து பொதுவாக எல்லா பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் பயிற்சி செய்யற மாதிரி அனைத்து பயிற்சிகளும் செய்யணும். சில பேர் கையை தூக்க முடியாத இருக்கும், அல்லது கை வந்து ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும். அதனால நீங்க தொலைக்காட்சியை பார்த்துட்டு கையை நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு மறுநாள் ஷோல்டர் பெயின், நெக் பெயின் அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் இல்லாத அளவுக்கு முதல்ல ஆரம்பநிலையில் கொஞ்சம் ஸ்டெப்பு பண்ணுங்க. நல்லா எனர்ஜி கிடைச்சு அப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதனால இதில் இருக்கிறது எல்லாமே செய்யணும்னு இல்லை, இதில் இருக்கிற ஏதாவது ஒரு சில மட்டும் கூட பயிற்சி பண்ணால் கூட போதும். மீண்டும் ஒரு முறை கை சுழல் பயிற்சி. அப்புறம் மறுபடியும் ஒவ்வொரு கையா பண்றோம். மறுபடியும் எதிர்ப்புறமாக. திரும்ப முன்னாடி, திரும்ப ஓய்வு நிலைக்கு வந்துடும். இப்போ தோள்பட்டை காட்சி. அடுத்து கழுத்து பகுதி. மெதுவா சில பேருக்கு தலையை சுத்தினாலே கெட்டினஸ் வரும். நீங்க உங்களுடைய எனர்ஜி லெவலுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்க. வலது பக்கமா மெதுவா திரும்பணும். மறுபடியும் கிளாக் வைஸ், அதே போல ஆன்டி கிளாக் வைஸ். 2-3 தடவை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒவ்வொரு பாதமா செய்யறோம். முதல்ல காலுடைய 10 விரல்களுக்கு, இரண்டாவது மணிக்கட்டு பகுதி, மூன்றாவது இணைப்பு பகுதி, அப்புறம் நீ, அப்புறம் ஹிப்பு. அதே மாதிரி உங்களால் என்ன பயிற்சி முறைகளை பண்ண முடியுமோ உடலுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய இந்த பயிற்சிகளை சர்க்கரை நோயில் பாதிக்கப்பட்டவங்க காலை நேரத்தில் மாலை நேரத்தில் இந்த ஸ்ட்ரிச்சிங் ஃபுல்லாக பண்ணாலே உடம்பு நல்லா எனர்ஜியாக இருக்கும். அது மூலமாக கலோரிஸ் நல்லா இருக்கும், எனர்ஜி நல்லா கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.